Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் வந்துட்டு வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதுக்கான QR கோட் வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்கேன் அண்ட் ஜாயின் த குரூப். டுடேஸ் கிளாஸில் மோஸ்லேஸ் லா அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பேன். டெஃபினிஷன் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் இருக்கும். தென் மோஸ்லே லாவுக்கும் போர் தியரிக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபார்முலா டெரிவேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். தென் கிராஃப் எப்படி வந்துட்டு பிளாட் பண்ணுறாங்க, அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். மோஸ்லே அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ஒரு எலமெண்ட் வந்து எடுக்கிறாரு. அந்த எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பருக்கும் அந்த எலமெண்ட் வழியாக எக்ஸ்ரேஸை வந்துட்டு பாஸ் பண்ணுறப்போ அந்த எக்ஸ்ரே கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரேஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளனேஷன் பண்ணக்கூடிய ஒரு லா தான் நம்ம மோஸ்லேஸ் லா அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். சரிங்களா? ஸோ மோஸ்லேஸ் லாக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸுடைய ஃப்ரீக்வன்சி வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திரும்பவும் நான் சொல்கிறேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்ரேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் அட்டாமிக் நம்பர். ஸோ இதுதான் மோஸ்லே லா அப்படின்னு வந்துட்டு நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி எந்த லெட்டரில் நம்ம வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நியூ அப்படிங்கிற லெட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அட்டாமிக் நம்பரை வந்துட்டு இசட் அப்படிங்கிற லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேவா? அட்டாமிக் நம்பரை தான் இங்கே எடுத்திருக்காங்க. அட்டாமிக் மாஸ் வந்துட்டு அவர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலை. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. மோஸ்ட்லே லா எது ரெண்டையும் ரிலேட் பண்ணுது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ் உடைய ஃப்ரீக்வன்சியையும் அட்டாமிக் நம்பரையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அட்டாமிக் மாஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாது. ஓகேவா? அண்ட் அட்டாமிக் நம்பர் தான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு வந்துட்டு மோஸ்ட்லே டிஃபைன் பண்றாரு. சரியா? ஸோ எந்த இயர் வந்துட்டு அவர் இந்த லா வந்து டிஸ்கவர் பண்றாரு அப்படின்னா 1913 வந்துட்டு டிஸ்கவர் பண்றாரு. ஓகே, டெஃபினிஷன் பார்த்துடலாம். The square root of the frequency of a characteristic X-ray emitted by an element is directly proportional to its atomic number. ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி எந்த லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம்? நியூ அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இசட் மைனஸ் பி அப்படின்னு நம்ம ரைட் பண்ணலாம். அதர்வைஸ் ஃப்ரீக்வன்சி நியூ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ இசட் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதில் நியூ அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே. ஸோ எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரமில் ரெண்டு கைண்ட் ஆஃப் எக்ஸ்ரேஸ் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஒன்று வந்துட்டு கண்டினியூஸ், இன்னொன்று வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மோஸ்லே லா எதை பற்றி டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ் உடைய ஃப்ரீக்வன்சியை பற்றி தான் டிஃபைன் பண்ணுது. கண்டினியூஸ் எக்ஸ்ரேஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி டிஃபைன் பண்ணலை. ஸோ இதை கூட இன்னொரு ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. மோஸ்லேஸ் லா எந்த எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் வந்து பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே உடைய ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேவா? தென் இசட் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர், பி அப்படிங்கிறது ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். ஸோ இது என்ன கான்செப்ட்ங்கிறத அடுத்த ஸ்லைடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்ததா ஏ அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வேல்யூ இட் வில் பி ஈக்குவல் டு ஏ இன்டூ இசட் மைனஸ் பி. ஸோ இதில் ஏ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், பி அப்படிங்கிறது ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். அதர்வைஸ் நியூ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இசட் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரேஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம். ஸோ இது ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லாஸ்ட் வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு எக்ஸ்ரே டியூப் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கன்சிடர் பண்ண டியூப்லேருந்து கேத்தோட்லேருந்து ஹை ஸ்பீட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் அங்கே பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டார்கெட்டில் ஃபால் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்படி டார்கெட்டில் ஃபால் ஆகுதுன்னா இங்கே என்ன மீனிங்னா, ஆக்சுவலாக உள்ள என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, நியூக்ளியஸ் பிளேஸ் ஆகி இருக்கு. அந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய கேஷல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ல அந்த ஹை ஸ்பீட் எக்ஸ்ரேஸ் ஃபால் ஆகிட்டு எனக்கு என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னா, அந்த எலக்ட்ரானை வந்துட்டு இஜெக்ட் பண்ணும். ஓகேவா? கேஷல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து இஜெக்ட் பண்ணும். ஸோ அப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும்? அந்த இடத்துல எனக்கு ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகும். ஸோ அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக எல் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கேஷலுக்கு மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகுறப்போ எனக்கு எனர்ஜி டிஃப்ரென்சஸ், எனர்ஜி லெவலில் வேரியேஷன்ஸ் இருக்கும். டிஸ்க்ரீட் எனர்ஜி லெவல் கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த டிஸ்க்ரீட் எனர்ஜி லெவல்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னா, ஒரு ஃபோட்டானை வந்துட்டு எனக்கு எமிட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ஃபோட்டானை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஃபோட்டான் அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ் உடைய ஆரிஜின்.
ஓகே, ஸோ இது வந்து கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததா இப்போ நான் கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் ஒரு ஹை அட்டாமிக் நம்பர் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள எனக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்கும், அதாவது அதோட ஃப்ரீக்வன்சி வேல்யூ இன்க்ரீசஸாக இருக்குமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நம்ம பார்த்துடலாம். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹையர் அட்டாமிக் நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ள என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் மோர் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் பை த நியூக்ளியஸ். ஓகே, ஸோ ஹையர் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த நியூக்ளியஸால அட்ராக்ட் ஆகுது. ஸோ எனர்ஜி டிஃபரன்சஸ் பிட்வீன் த ஷெல் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனர்ஜி டிஃபரன்சஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிரியேட் ஆகும், ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்ரேஸ் வில் பி இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ நான் ஹையர் அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வேல்யூ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த ஒன் வேர்டில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம், ஹையர் அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ரேவுடைய அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, நியூட்ரலாக இருக்குமா, எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லாமல் இருக்குமா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன, ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்ரேஸ் வில் இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ அதுதான் அந்த லாஸ்ட் பாயிண்டாக வந்து கொடுத்துருக்கேன். ஹையர் த அட்டாமிக் நம்பர் ஹையர் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ். ஓகே, ஸோ அட்டாமிக் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம போக போக எனக்கு ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஃபார்முலாலையும் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அட்டாமிக் நம்பர். ஸோ அதுதான் எனக்கு இந்த இடத்துல இண்டிகேட் ஆயிருக்கு, ஸ்கொயர் ஆஃப் அட்டாமிக் நம்பர். ஓகேவா? ஸோ அதனால இந்த பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம மறக்காம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இந்த ஸ்லைடில் போர் தியரியை எப்படி வந்து கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸுக்கும் மோஸ்லேஸ் லாவுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ் எப்போ வந்து நமக்கு கிரியேட் ஆகும், ஒரு எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து லோவர் எனர்ஜி லெவலுக்கு ஷிஃப்ட் ஆகுறப்போ, அதாவது எல் செல்ல இருந்து கே ஷெல்க்கு மூவ் ஆன் ஆகுறப்போ எனக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா எனர்ஜி டிஃபரன்சஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னா ஹைச் நியூ இஸ் ஈக்குவல் டு இஐ மைனஸ் இஎஃப் அப்படிங்கிற ஃபார்முலா வந்துட்டு நம்ம எழுதலாம். சரியா? ஸோ இதில் இஐ அப்படிங்கிறது த எனர்ஜி ஆஃப் த எக்ஸ்ரே ஃபோட்டான் is equal to energy difference between initial and final cell. Okay, H nu நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எனர்ஜி ஆஃப் த எக்ஸ்ரே ஃபோட்டான், அதான் வந்து H nu அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் EI அப்படிங்கிறது என்னது, இனிஷியல் ஸ்டேட்டுடைய எனர்ஜி, அண்ட் EF அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட்டோட எனர்ஜி. ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஐடியா. நமக்கு எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் எங்கே நடக்குது, எல் டு கே வந்து நடக்குது. ஸோ கே ஷெல்லோட எனர்ஜியோட வேல்யூஸ் பாருங்க, EK is equal to minus 13.6 Z square divided by 1 square எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. என்னோட வேல்யூ 1, சரிங்களா? அதனால 1 ஸ்கொயர் அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக இதே இது எல் ஷெல்க்கு பார்த்தோம் அப்படின்னா minus 13.6 Z square divided by 2 ஸ்கொயர். என் வேல்யூ என்னது, எல் ஷெல்க்கு வந்துட்டு 2 அப்படின்னு ரெப்ரசென்ட் ஆகும். ஸோ 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக எம் ஷெல்க்கு பார்த்தோம் அப்படின்னா கீழே டினாமினேட்டரில் 3 ஸ்கொயர். இதே மாதிரி ஒரு ஷெல்லுக்கும் நமக்கு எனர்ஜி வேல்யூஸ் என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகிட்டே போகும். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்ன கிடைக்கும், ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 3RC டிவைடட் பை 4 Z minus 1 the whole square அப்படிங்கிற ஃபார்முலா என்னால் கெட் பண்ண முடியும். இதில் R அப்படிங்கிறது என்னது, ரிட்பர்க் கான்ஸ்டன்ட், C அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் த லைட். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் 3/4 இது வந்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ, R அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், C அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம சிம்பிளாக நம்ம என்ன எழுதலாம், ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Z minus 1 the whole square அப்படின்னு நம்ம எழுதிடலாம். சரியா? ஸோ போர் தியரியை இந்த மோஸ்லேஸ் லா, அதாவது இந்த போர் தியரி இருக்கு இல்லையா, இதுக்கும் மோஸ்லேஸ் லாவுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை பாருங்க, இந்த ஃபார்முலா எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, மோஸ்லேஸ் லாவுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கா. நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ என்னது, அங்கேயும் ஃப்ரீக்வன்சி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Z minus 1 the whole square அப்படின்னு தான் வந்திருக்கும். சரியா? அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ போர் தியரியில இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மோஸ்லேஸ் லா வந்து லிங்க் பண்ணி ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறத கொண்டு வரலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் த மோஸ்லேஸ் லா ஃபார் கே சீரீஸ். ஸோ நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கே சீரீஸ் தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா கே சீரீஸை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மோஸ்லேஸ் லா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? பட் இந்த ஃபார்முலா எனக்கு 100% கரெக்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம மோஸ்லேஸ் லால நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இன்னர் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஷீல்டு த நியூக்ளியஸ்.
ஓகே. இன்னர் எலக்ட்ரான் ஷீல்டு த நியூக்ளியஸ். ஸோ அதுதான் வந்து எனக்கு பிரச்சனை. அப்ப எனக்கு என்ன ஆகும்? ஒரு ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நான் என்ன பண்ணணும்? உள்ள கொண்டு வரணும். அந்த கான்ஸ்டன்ட்ட எப்படி வந்து நான் கால்குலேட் பண்றது? ஷீல்டிங் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஷீல்டிங் கான்ஸ்டன்ட்டுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கிரீன் அல்லது ஷீல்டு அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னதுன்னா, மறைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்மளோட கேஸ்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எல் ஷெல் எலக்ட்ரான் கே ஷெல்க்கு வர்றப்போ, அது வந்து நியூக்ளியஸ பார்க்கணும். ஆனா நடுவுல என்ன இருக்கு? கே ஷெல்ல வேற வேற எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ரிப்ளேஸ் ஆகி இருக்கு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நியூக்ளியஸோட அட்ராக்ஷன ஷீல்டு பண்ணி மறைக்குது. ஓகேவா? ஸோ இத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ எல் எலக்ட்ரானுக்கு நியூக்ளியஸ் ஃபுல் இஜெட் சார்ஜ ஃபீல் ஆகாது. இஜெட் சார்ஜோட இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஃபீல் பண்ண முடியாது. கொஞ்சம் கம்மியா தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபீல் ஆகும். அதனால தான் இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஷீல்டிங் எஃபெக்ட். ஆக்சுவலா இருக்கக்கூடிய ப்ராசஸ்ல இருந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி எனக்கு வந்துட்டு சார்ஜ வந்து ஃபீல் பண்ணுது இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஷீல்டிங் ப்ராசஸ் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். நார்மலா இஜெட் அப்படிங்கிறது நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இங்க வந்து ஷீல்டிங் பிளேஸ் ஆகி இருக்கிறதுனால இஜெட் இஃபெக்டிவ் அப்படிங்கிற லெட்டர்ல வந்துட்டு நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்முலால பார்த்தீங்கன்னா தெரியும். இஜெட் இஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்முலால நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இஜெட் இஃபெக்டிவ் இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், அதாவது எலக்ட்ரான்ஸ் ஃபீல் பண்ணக்கூடிய ரியல் சார்ஜ். ஓகேவா? ஸோ இதில் பி அப்படிங்கிறது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். எவ்வளோ சார்ஜ் வந்துட்டு மறையுதோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்டாக நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எந்த வேல்யூ நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, இசட்டை டேரெக்டாக நம்மளால எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா ஃபுல் சார்ஜ் வந்து கொடுக்கறது கிடையாது. அதனால இஜெட் இஃபெக்டிவை தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இஜெட் இஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? இசட் மைனஸ் பி. ஓகேவா? ஸோ பி அப்படிங்கிறது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். ஸோ இதை வேற வேற சீரீஸ்க்கு வந்துட்டு இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. கே சீரீஸ் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ கே சீரீஸ்னா என்னென்ன டிரான்சிஷன்ஸ் பாசிபிள்ஸ் இருக்கு? எல் டு கே, எம் டு கே, என் டு கே, இதுக்கு எல்லாமே வந்து பாசிபிள் இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 1க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கு. அடுத்ததா எல் சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா எம் டு எல், என் டு எல் டென்ஸ் டு போயிட்டே இருக்கும். அடுத்ததா பி உடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 7.4 அப்படிங்கிற ஆன்சர் வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பி உடைய வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன சீரிஸ் எடுக்கிறோமோ அந்த சீரிஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கு. அண்ட் பி டோட்டலா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இன்னர் எலக்ட்ரான்ஸ் உடைய ஷீல்டிங் எஃபெக்ட்டை வந்துட்டு டோட்டலா ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த பியோட வேல்யூ மோஸ்ட்லேஸ் லால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே? இது சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள்ல நான் சொல்றேன். இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. இந்த கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு 20 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ டீச்சர் தான் வந்து நியூக்ளியஸ். ஓகேவா? ஸோ நீங்க வந்து லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கீங்க. ஸோ அதுதான் எல் ஷெல் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? உங்களுக்கு முன்னாடி 5 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க தான் கே ஷெல் எலக்ட்ரான்ஸ். டீச்சர் வந்து என்ன பண்றாங்க? உங்கள வந்து கூப்பிடுறாங்க. ஆனா முன்னாடி இருக்கிறவங்க பேசிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி பேசிட்டே இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்துட்டு டீச்சரோட வாய்ஸ் வந்துட்டு கரெக்ட்டா கேட்க மாட்டேங்குது. அந்த முன்னாடி இருக்கிற 5 பேர் பேசிட்டே இருக்கிற ரீசன்னால உங்களால டீச்சரோட வாய்ஸ ஈஸியா கெட் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 5 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த 5 ஸ்டூடண்ட்ஸ தான் அந்த மெஷர் பண்ணக்கூடிய ஒரு நம்பர தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பி அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். அத தான் ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ அந்த ஸ்டூடண்ட்ஸ் நமக்கு இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா டீச்சர் கூப்பிடுறது உங்களுக்கு ஈஸியா கெட் பண்ண முடியும். வாய்ஸ் வந்து கெட் பண்ண முடியும். ஷீல்டிங் வந்துட்டு எனக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்சஸ் அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். சரியா? ஆக்சுவல் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஸோ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ். இசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, நியூக்ளியர் சார்ஜ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான்ஸ் பிகம் மோர் டைட்லி பவுண்டட். ஸோ உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ரொம்ப டைட்டாக பவுண்ட் ஆகி இருக்கும். ஸோ அதனால ஹையர் எனர்ஜி டிஃப்ரென்சஸ் எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஹையர் எனர்ஜி டிஃப்ரென்சஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? வெளியில் வரக்கூடிய அந்த எக்ஸ்ரேஸுடைய ஃப்ரீக்வன்சிஸ் அதிகமாக இருக்கும். அதாவது எமிட்டட் எக்ஸ்ரேஸுடைய ஃப்ரீக்வன்சிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லைட்ஸ்லேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, higher atomic number created a higher frequency of X-rays. Very very important point. Very very important one word question கேட்கலாம். Higher atomic number created a higher frequency of X-rays. Okay? அடுத்ததா கிராஃப் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் அட்டாமிக் நம்பர் எடுத்திருக்கோம் அண்ட் ஒய் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சியை ஸ்கொயர் பண்ண வேல்யூ வந்துட்டு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில் ரெட் கலர் டாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸோட டேட்டா.
ஓகே. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனை வந்துட்டு எனக்கு கிரியேட் பண்ணுது. ஏன்னா ஃப்ரீக்வன்சி வேல்யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இசட் தானே. ஸோ அதனால ஒரு ஸ்ட்ரைட் லைனை வந்துட்டு எனக்கு கிரியேட் பண்ணுது. ஸோ அடுத்ததாக நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கிராஃபை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா இசட் ஆக்சிஸில் இந்த இடத்துல ஒரு கட் ஆகும், இன்டர்செப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த இன்டர்செப்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இன்டர்செப்ட் ஆன் இசட் ஆக்சிஸை தான் நம்ம என்ன இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா பி அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ பி இஸ் நத்திங் பட் அ ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ இந்த கிராஃப்ல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ஸ்லோப்போட வேல்யூ வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும், லீனியர் மேனரில் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்டர்செப்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுதான் வந்து ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். சரியா? ஸோ ஸ்லோப் ஏங்கிறது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இசட் ஆக்சிஸில் இன்டர்செப்ட் கிரியேட் ஆகுது இல்லையா? ஸோ அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். அண்ட் ரெண்டு ஃபார்மேட்டில் வந்து மோஸ்ட்லி லா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ரூட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ இசட் மைனஸ் பி. அதர்வைஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஏ ஸ்கொயர் இசட் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மோஸ்லேஸ் லா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்டாப்ளைஸ்ட் அட்டாமிக் நம்பர். ஸோ மோஸ்லே லா வர்றதுக்கு முன்னாடி எலமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாமிக் மாஸ் பேஸ் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து அது ராங்கான மெத்தட். சரிங்களா? ஸோ மோஸ்லே லா ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அட்டாமிக் நம்பர்ஸ் வந்துட்டு அதுதான் வந்து ட்ரூ ஐடென்டிட்டி. ஒரு எலமெண்ட்டோட ட்ரூ ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா அட்டாமிக் நம்பர் தான். ஸோ அந்த அட்டாமிக் நம்பர் வைஸ் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு வந்தாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸோ இப்படி நம்ம அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுனால பீரியாடிக் டேபிள் என்ன ஆயிருது அப்படின்னா அதோட கரெக்ட் பொசிஷனில் வந்துட்டு பிளேஸ் ஆகிடுது எல்லா எலமெண்ட்ஸும். ஸோ செகண்ட் பாயிண்ட் கரெக்டட் த பீரியாடிக் டேபிள். ஓகே. ஸோ அடுத்ததாக தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ ஒரு அட்டாமிக் நம்பர் வைஸ் எலமெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறப்போ ஏதாவது ஒரு எலமெண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த மிஸ் ஆகக்கூடிய எலமெண்ட்டை ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிட்டர்மைன் பண்ணிட முடியும். ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த அட்டாமிக் நம்பரோட இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் எனக்கு மிஸ் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் தேர்ட் பாயிண்ட்டாக கொடுக்குறாங்க. ஓகே. ப்ரிடிக்டட் மிஸ்ஸிங் எலமெண்ட்ஸ். தென் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு மாடர்ன் பீரியாடிக் லா வந்து எஸ்டாப்ளைஸ் பண்ணுறதுக்கான பேசிக் ஃபவுண்டேஷனாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த மோஸ்லேஸ் லா தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா அட்டாமிக் நம்பரை பொறுத்து தான் மெட்டீரியல்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு வேரி ஆகுது. சரியா? ஸோ அதனால அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் ப்ராப்பர் மேனரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் அடுத்து ஃபர்தராக வரக்கூடிய அந்த இன்வென்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஒரு மாடர்ன் பீரியாடிக் லா வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த மோஸ்லேஸ் லா வந்துட்டு இருக்குது. சரியா? அடுத்து ஃபிஃப்த் ஒன் என்ன? டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிக் நம்பர். அன்னோன் எலமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்டாமிக் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அதை வந்துட்டு ஓகே இந்த பிளேஸில் வந்து ஒரு எலமெண்ட் மிஸ் ஆகுது, அது ஏன் மிஸ் ஆகுது, எதுக்காக மிஸ் ஆகுது, என்ன மெட்டீரியல்ஸ் உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான பேசிக் ஐடியாஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மோஸ்லேஸ் லா யூஸ் பண்ணி நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த அட்டாமிக் நம்பர் டிட்டர்மினேஷனில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த மோஸ்லேஸ் லா வந்துட்டு இருக்குது. ஓகே. அடுத்ததா யூஸ்ட் இன் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்ளிகேஷன் ஓரியன்டாக இந்த மோஸ்லே லா வந்து எங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் அப்ளை பண்ணுறோம். ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எலமெண்ட்டை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்காக மெட்டீரியல் சயின்ஸ் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம், கிறிஸ்டலோகிராஃபியில் யூஸ் பண்ணுறோம், மெடிக்கல் இமேஜிங்கில் வந்து யூஸ் பண்ணுறோம், மினரல் ஐடென்டிஃபிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸையும் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மோஸ்லேஸ் லாஸ் அப்ளிகபிள் ஃபார் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரேஸ் ஒன்லி. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன். கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸுடைய ஃப்ரீக்வன்சி தான் வந்து மெஷர் பண்ணியிருப்பாங்க மோஸ்லேஸ் லா யூஸ் பண்ணி. கண்டினியூஸ் எக்ஸ்ரேஸுடைய ஸ்பெக்ட்ரம் அந்த ஃப்ரீக்வன்சிஸை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் நாட் அப்ளிகபிள் டு அ கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். சரியா? ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அண்ட் ஹெவியர் எலமெண்ட்ஸ்க்கு தான் வந்து மோஸ்ட் அக்யூரேட் ஆன்சர் வந்துட்டு இந்த மோஸ்லேஸ் லா கொடுக்குது. லைட் எலமெண்ட்ஸ்க்கு எடுத்தோம் அப்படின்னா அதில் ஷீல்டிங்கோட எஃபெக்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு டெரிவேஷன் கொண்டு வரது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மோஸ்லேஸ் லா அந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அப்ளை பண்ண முடியல. அடுத்ததாக மல்டி எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸில் நம்மளால் மோஸ்லேஸ் லாவை அவ்வளோ ஈஸியாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த 3 லிமிடேஷன்ஸும் மோஸ்லேஸ் லாஸுடைய லிமிடேஷன்ஸாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
ஸோ மோஸ்லேஸ் லா அதுக்கான ஒரு பேசிக் சம்மரி என்னன்னு பார்த்துருவோம். இட்ஸ் அ பவர்ஃபுல் டூல் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், பட் இட் இஸ் வேலிட் ஒன்லி அண்டர் அ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ மோஸ்லேஸ் லா அப்படிங்கிறது அட்டாமிக் ஸ்ட்ரக்சரையும் மெட்டீரியல்ஸுடைய பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் லா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும் இது அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஹெவி எலமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணலாம், லைட் எலமெண்ட்ஸ்க்கு நம்மளால அந்த மோஸ்லேஸ் லாவை இவ்வளோ ஈஸியாக அப்ளை பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணி இந்த லாஸ் வந்துட்டு நம்மளால ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வரைக்கும் பார்த்த கான்செப்டை சம்மரைஸ் பண்ணி இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ் இருக்குது, எதெல்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ கே சீரீஸில் ஃப்ரீக்வன்சி வேல்யூ இஸ் ப்ரொபோஷனல் டு Z minus 1 the whole square. ஸோ பி ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ வந்து கே சீரீஸ்க்கு வந்துட்டு 1 அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த ரிலேஷன் வந்து அப்படியே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்ததாக ஃபார் எல் சீரீஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் ப்ரொபோஷனல் டு Z minus 1.4 the whole square. சரியா? ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு A into Z minus B. ஸோ நியூ அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே அண்ட் A அப்படிங்கிறது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அண்ட் Z அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர் அண்ட் B அப்படிங்கிறது ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். அண்ட் பிளாட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்துட்டு இருக்கும், ஸ்லோப் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்குது. தென் இன்டர்செப்ட் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்துட்டு ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். சரியா? ஸோ அடுத்ததாக கே சீரிஸ் L2K M2K B உடைய வேல்யூ 1 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக எல் சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா M2L N2L அண்ட் B உடைய வேல்யூ 7.4. ஓகே, ஸோ கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான், ரூட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டென்ஸ் டு Z. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி இஸ் ப்ரொபோஷனல் டு த அட்டாமிக் நம்பர். இது வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அதே மாதிரி ஹையர் இசட்டோட வேல்யூஸ் அதிகமாக ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். ஸோ இட் மீன்ஸ் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸுடைய ஃப்ரீக்வன்சி எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ மோஸ்ட்லேஸ் லா டீல்ஸ் வித் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ், கண்டினியூஸ் எக்ஸ்ரேஸ் கிடையாது. கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸை பற்றி மட்டும் டீல் பண்ணக்கூடிய ஒரு லா தான் வந்து மோஸ்ட்லி லா அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட்டாமிக் மாஸ் பற்றி இங்கே கான்செப்டே கிடையாது, அட்டாமிக் நம்பர் தான் இந்த இடத்துல மெயின் ஹீரோ. ஓகேவா? ஸோ அடுத்ததாக ஃப்ரீக்வன்சி ரூட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வர்சஸ் Z கிவ்ஸ் த ஸ்ட்ரைட் லைன். அந்த ஸ்லோப் இந்த கர்வ் வந்துட்டு கிராஃப் வந்துட்டு எப்படி கிடைக்குது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்க்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸ்ட்ரைட் லைனாக வருதா, இல்லை எக்ஸ்போனன்ஷியல் டேர்மாக நமக்கு கிடைக்குதா, இல்லை கர்வ்டு ஸ்ட்ரக்சராக நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்குற சான்சஸ் இருக்குது. ஸோ இட் வில் கிவ் அ ஸ்ட்ரைட் லைன். சரியா? அடுத்ததா அட்டாமிக் நம்பர் இஸ் மோர் ஃபண்டமெண்டல் தேன் அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸோட கம்பேர் பண்ணுறப்போ அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பீரியாடிக் டேபிளில் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் கே ஆல்ஃபா டிரான்சிஷன்ஸ் L2K, கே பீட்டா டிரான்சிஷன்ஸ் M2K, கே சீரிஸுடைய ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் 1, எல் சீரிஸோட ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் 7.4. ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அண்ட் பேசிக் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இந்த மோஸ்ட்லேஸ் லாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரிங்களா? டுடேஸ் கிளாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்தராக என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டினியூஸாக என்னோட கிளாஸஸை வந்துட்டு நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.